Hi friends, welcome back to my Aqua Recipes. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா French toast தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். எங்க அம்மா அது எப்பவுமே எங்களுக்கு காலையில வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டா கொடுப்பாங்க. டேஸ்டா இருக்கும். அது உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு காமிக்க போறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தேவையான பொருள் இதெல்லாம் தான். பிரெட், அப்புறம் வந்து சட்டை எடுத்துட்டு, அப்புறம் எக் எடுத்துட்டு, அப்புறம் ஜீனி, அப்புறம் சாஸ் எடுத்துக்கலாம். அதை தொட்டு சாப்பிட்டு எனக்கு டேஸ்ட்டாக தெரியும், அதனால நான் சாஸ் எடுத்துக்கிறேன். வாங்க இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எக்கை உடச்சி இதை ஊற்றிக்கலாம். இது உடைக்கிறதுக்கே பயமாக இருக்கே தான் இது வரைக்கும் நான் எக்கை உடைச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இல்லை மில்க் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த வீட்டில் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் மில்க் வரும். ஆனால் அது சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ இந்த கடாய் எடுத்து மேலே வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடாய் இப்போ சூடாகட்டும். இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேன்னா வந்து இதை வந்து நம்ம ஸ்நாக்ஸுக்கு கொண்டு போய்க்கலாம். இதை செய்கிறதும் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பிரெட் வச்சு எப்படி செய்கிறதுன்னு. குட்டீஸ் யாராச்சும் பண்ணிங்கன்னா பேரண்ட்ஸை வந்து பக்கத்தில் வச்சு தான் பண்ணுங்கள். தனியாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது இந்த கடாய் சூடானதுக்கப்புறம் இல்லை நான் பட்டர் ஆட் பண்ணுவேன். பட்டர் இல்லைன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் இதை தடவணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த 2 பிரெட்டே எடுத்து இல்லை 2 பக்கம் இப்படி தடவ போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை லோவில் வச்சு இது பண்ணாதீங்க. அது ஃப்ரெண்ட்ஸ், சாரி, நீங்கள் லோவில் வச்சு தான் பண்ணணும். ஹையில் வச்சு பண்ணிங்கன்னா கருகிரும். இப்போ நான் இதை எடுத்து உள்ளே போட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது இப்படியே நம்ம தடவி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதை எடுத்துகிட்டு இன்னொரு பிரெட் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கல்லில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதையும் அப்படியே எடுத்து கல்லில் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கொஞ்சம் நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் வச்சுருந்தா கறிக்கிறோம், அதனால் இப்போ நம்ம திருப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஆல்ரெடி கறி தான் இருந்தது. இது வேறு எடுக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தோசை மாதிரி எடுக்க முடியல. இந்த வீட்டில் நான் தான் சில டைம் தோசை சுடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை திருப்பி போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து இந்த பிளேட்டில் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓகே, இப்போ எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்து போட்டாச்சு. எப்போவுமே நான் கட் பண்ணி தான் சாப்பிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு ப்ரெட்டு எடுத்து போட்டுக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்கு இருக்குது, இது வேஸ்ட் ஆகிடும். அதனால் நான் இன்னொரு ப்ரெட்டும் எடுத்து இல்லை மிக்ஸ் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ஊறணும் கொஞ்சம். இங்கே மட்டும் ஒயிட் கலராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதை கட் பண்ண போகிறேன். அது எந்த ஆயுதம்னு பாருங்க. மாமா, ஆயுதம்
ஆயுதம். கறி வெட்டுற கத்தி எடுத்து இப்போ நான் கட் பண்ணிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து சாஸ் ஊற்றி சாப்பிட்றவங்க வந்து சாஸ் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். சாஸ் ஊற்றி சாப்பிட்டனால டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நான் சாஸ் ஊற்றி தான் சாப்பிட போகிறேன். பஸ் இதில் எத்தனை பீஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 பீஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும் 3 பண்ணதுக்கே. வாங்க போய் அப்படி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாஸுக்கே ஒரு தட்டில் போல் ஃபுல்லாக நடந்துருச்சு. சரி இப்போ நம்ம எடுத்து கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் இப்போ தொட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது. இதில் நான் நிறைய வாட்டி பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.